ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீபேட் இன்டர்ஃபேஸிங் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி நம்ம பிக் 16 கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ப்ரோட்டியஸ் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்டிமுலேஷன் யூஸ் பண்ணேன். இதில் வந்து வெர்ஷன் 8.15 யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நேம் சூஸ் பண்ணிக்கோங்க மினி ப்ராஜெக்ட்னு. நீங்கள் வந்து எந்த ப்ரௌசரில் சேவ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர்ஸ் போட்டுக்கோங்க. செலக்ட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கணும். செகண்ட் இது எனேபிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கிரியேட் ஃப்ரேம் ஒர்க் ப்ராஜெக்ட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து பிக் 16 யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபேமிலி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலர் வந்து நம்ம வந்து பிக் 16 ஆஃப் 877A கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணுறதுனால அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கம்பைலர் வந்து நான் சிசிஎஸ் வந்து எங்கிட்ட இருக்குது பிக்கு. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான், ஃபினிஷ். நமக்கு வந்து இப்போ வந்து லே அவுட் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் பார்ட்ஸில் போய் ஃபஸ்ட் நமக்கு வந்து என்ன வேணும், கீபேட் வேணுங்கிறதுனால கீபேடு 4x4 எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ரோவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பியில் கொடுத்துட்றேன். ரோ வந்து ஃபஸ்ட்டு 4 பின்னை வந்து ஏபிசிங்கிற பின்னில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுறேன். RB0, RB1, RB2, RB3. நெக்ஸ்ட்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் RB4, RB5, RB6, RB7 கரெக்டாக கனெக்ஷன் இதில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி கனெக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா நம்ம கரெக்டாக டச் ஆகிற பின், அதாவது நம்ம கீபேடில் கரெக்டாக நம்ம வந்து டச் பண்ணுற பின்னை வந்து நமக்கு வந்து கரெக்டாக இதில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக எல்சிடி 16x2 நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சரி, இப்போ நம்ம எடுத்துக்கனால நமக்கு இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பிக் 16 பொறுத்த வரைக்கும் பின்னோட லிமிட் வந்து நம்ம வந்து கம்மியாகவே பின்னோட வேல்யூஸ்லாம் நம்ம வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ டேட்டா பின் 8 இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து 4 கரெக்டாக சூஸ் பண்ணாலே நமக்கு வந்து போதும். ஸோ அதனால் நான் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். கடைசி 4 பிட்டை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருங்க. ஈஸி தான் கனெக்ஷன்ஸு. அதே நீங்கள் வந்து 8051 பார்த்தீங்கன்னா இந்த 8 டேட்டா பின்னுமே கரெக்டாக இந்த 8 போர்ட்டில் கொடுக்கணும். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த வந்து 8 பின்னுமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள், நமக்கு 4 பின்னு வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. அதாவது இந்த 4 பின்னை வந்து நம்ம வேறு எதுக்கு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த RSRW எனேபிள் பின்னெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து ஒரு பின்னில் கொடுத்துக்கலாம். நான் எனேபிள் கொடுத்துட்றேன். நான் செகண்ட் பின்னு கரெக்டாக இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த VSS, VDD, VE எல்லாம் நம்ம வந்து பொட்டன்ஷியோமீட்டரில் கரெக்டாக கொடுத்துக்கலாம். POTன்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிடில் பின்னை எடுத்து நான் வந்து VE கொடுத்துக்கிறேன். VDD வந்து நமக்கு தெரியும் எப்பயுமே பாசிட்டிவ். ஸோ அதனால் நமக்கு பாசிட்டிவ் தேவைங்கிறதுனால நான் வந்து மேலே இருக்க டெர்மினல்
விஎஸ்எஸ்ங்கிறது நம்ம கிரவுண்டு. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் பவரும் கிரவுண்டும் நான் வந்து கரெக்டாக இப்படி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து கீபேட்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கராட்டம் செய்ய போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் 4 பிட்டு கரெக்டாக என்ட்ரி அடித்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சுன்னா, அதாவது நான் கரெக்டான பின் வந்து அங்கே வந்து கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு வந்து டோர் அன்லாக் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் வைக்கிறதுக்குள்ளே நான் வந்து சிம்பிளாக ஒரு எல்இடி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அனிமேட்டட் எல்இடி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை எல்இடி வரும். உங்களுக்கு தேவையான கலர், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு பின்னு கூடயும், நெகட்டிவ் வந்து ஒரு கிரவுண்டு கூட கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போது என்கிட்ட வந்து சிசிஎஸ் கம்பைலர் இருக்குது. நான் வந்து அங்கே ப்ரோக்ராம் எழுதிக்குவேன். உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்ட்டாக இருந்தால் அங்கே யூஸ் பண்ணுங்கள், அப்படின்னா இங்கே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏற்கனவே நான் வந்து எழுதின கோட் இருக்குது. அது வந்து நான் இப்போ அந்த பேஜுக்குள்ளே போனேன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டெலீட் ஆகிரும். ஸோ அதனால் நான் வந்து ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த இது. நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஎஸ் கம்பைலர்லேயே நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு தான் போவீங்க. ஃபியூசஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கேருந்து ப்ரோக்ராம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த எல்சிடி இனிஷியல் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே டேரெக்டாக உங்களுக்கு வந்து எல்சிடி அதாவது 16x2 வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆகிரும். ரீட் ஆகி ரைட் ஆகி எனேபிள் ஆகிலாம் முடிச்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த போர்ட் பி எதுக்கு கொடுக்குறேன்னா நம்ம வந்து அங்கே தான் நம்ம வந்து கரெக்டாக கீபேட் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு எஃப்எஃப்னு கொடுக்குறேன்னா எல்லா பின்னுமே எனக்கு வந்து 1ங்கிற ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். எதுக்கு இந்த போர்ட் பி புல்லப்ஸ் கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து போர்ட் பியில் வந்து நமக்கு ஆப்ஷனல் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும் சிபியூ ரெஜிஸ்டரில். அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுக்குன்னு நான் வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், என்னென்னு பார்த்துக்கலாம். போர்ட் பி புல்லப்ஸ் வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து போர்ட் பியில் வந்து நான் புல்லப்ஸ் அதாவது ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்து ஒரு விசிசியில் கொடுத்து கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள டேரெக்டாக இந்த நீங்கள் கமெண்டு யூஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து டேரெக்டாக 1ங்கிற ஒரு இன்புட் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிரும். இந்த இன்ட் ஏஜின் எது கொடுத்துருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்சிடியில் இருக்குல்ல, எல்சிடியில் வந்து எனக்கு வந்து ஒரு பின் நீங்கள் கரெக்டாக ஒரு லைனில் கொடுத்துட்டு அடுத்த பின்னை வந்து அடுத்த இதில் கொடுக்கணும். அதாவது சீக்வன்ஸில் ஆர்டராக கொடுக்கறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட் இதை 1ங்கிறத நான் இது பண்ணிக்கிறேன். இன்ட்டு i3 எதுக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 அதாவது 4 பின்னை வந்து நான் வந்து இது வச்சுருப்பேன். அதாவது 0 1 2 3ங்கிறத என் பாஸ்வேர்டுனா அதுக்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோட பாஸ்வேர்டு நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4ங்கிறத என் பாஸ்வேர்டு. அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக இந்த 4 பின்னு வந்து எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு முடிஞ்சிருச்சா இல்லையா, அதாவது எனக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த x4 யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வைல் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷனுக்கு இருந்தால் நமக்கு வந்து இந்த இது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது இந்த எதுக்கு அவுட்புட் பி 0xEF எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் கீபேடோட மெக்கானிசத்தை பற்றி. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் இந்த இஎஃப் அப்படி போட்டிருக்கேங்கிற உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த எஃப்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்பி, அதாவது உங்களுக்கு வந்து ரோ எல்லாத்தையும் குறிக்கும். அதாவது அந்த கனெக்ஷனில் இந்த ரோ எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து குறிக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து எஃப்எஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1 1னா 8 4 2 1 அது எல்லாத்தையும் இது 1 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்ங்கிறது இதாகும். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து பைனரி படி உங்களுக்கு வந்து எஃப்ங்கிறது இதாகும். நான் வந்து இந்த 1ங்கிறத மட்டும் நான் 0 பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 1 1 0. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமலை படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈங்கிற இது வர்றதுனால ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ எஃப்ங்கிறத இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த பின்னு வந்து எனக்கு வந்து இங்கே ப்ரெஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன், வேறு எதுக்கும் இல்லை. கரெக்டாக இப்போ ஃபஸ்ட் ரோவில்
ஃபஸ்ட்டு காலமில் வந்து எனக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு காலத்தில் நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். நான் அந்த மெக்கானிசம் படியே சொல்லியிருப்பேன். கரெக்டாக இந்த கீ வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அவுட்புட் 0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா RB0ல் வந்து எனக்கு போகும். ஸோ அதனால் நான் இப்படி வந்து செக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எல்சிடி கோட்டுங்கிறது எதுக்குன்னா, நீங்கள் எல்சிடியில் வந்து எந்த லைனில், அதாவது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் காலத்துலேயே, அதாவது ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் பிளேஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கமெண்டு. இந்த ஏஜிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் முன்னாடியே 1ன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,1 நீங்கள் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தில் எனக்கு வந்து 7ங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் இப்போ வந்து நான் ஏற்கனவே ஒன்று வந்து எனக்கு வந்து ப்ரெஸ் ஆகி நான் வந்து கரெக்டாக இருந்தால் ஏஜி ++ங்கிறது கொடுக்குறேன்னா அது வந்து செகண்ட் இது மூவ் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இப்போ வந்து நான் 4 கேரக்டர் தானே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு கேரக்டர் வந்துருச்சுங்கிறதுக்காக நான் அந்த கேரக்டரை வந்து மைனஸ் பண்ணி, அதாவது 4ங்கிறத வந்து எனக்கு இப்போ 3ன்னு ஆயிரும். மிச்சம் எனக்கு வந்து மொத்தம் 3 வேல்யூ தான் இன்னும் தேவை. இன்னும் ஃபஸ்ட்டு வேல்யூத்தில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ங்கிறது இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது கோடிங். இதே மாதிரி தான் எல்லா பின்னையும் நீங்கள் எனேபிள் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி பண்ணி லூப்பெல்லாம் போட்டு ஒன்றுக்கும் ஒரு இது முடிஞ்சோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பி திரும்ப அது எல்லாத்தையுமே நீங்கள் எஃப்எஃப்னு பண்ணி நீங்கள் இது பண்ண ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான். இந்த கோட் நான் உங்களுக்கு வந்து கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க என்னன்னு பார்த்துக்கோங்க. ஈஸி தான். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இங்கே எல்லாமே இப்போ வந்து எனக்கு எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டு முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து இங்கே கண்டிஷன் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ x = -1 இந்த இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக, அதாவது 4 3 2 1 எல்லாம் முடிஞ்சுட்டு எனக்கு வந்து 0ன்னு இருக்குங்களா, அதாவது 3 2 1 0, அதாவது 4 பிட் எனக்கு வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் அடுத்தது வந்து எனக்கு -1 போகும். அதாவது -1 போகும்போது எனக்கு வந்து இது ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஓகே 4 பிட் வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். x(3)ங்கிறது வந்து நமக்கு எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த x(3), அதாவது நீங்கள் முன்னாடி வந்து x வந்து 4ன்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல 4 சூஸ் பண்ணியிருக்கீங்களா. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அதாவது மைனஸில் x(3)ங்கிற அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7ங்கிறது எனக்கு வந்து இங்கே ஸ்டோர் ஆயிரும்னு வைங்க. ஒரு எக்ஸாம்பிளாக 7 வந்து எனக்கு வந்து (0)ங்கிறது என்னென்னா என்னோடய பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிக்கிறது. 0ங்கிறது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு, அதாவது 1 குறிக்குது. அது ரெண்டு எனக்கு ஈக்குவலான்னு பார்க்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுலேயே நாட் ஈக்குவல்னு. ஸோ அதனால் நமக்கு வந்து டேரெக்டாக எல்ஸில் போய் எல்இடி வந்து ஆஃப் பண்ண ஆகி ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். அதே நம்ம பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 கரெக்டாக கொடுத்துருந்தோன்னா நமக்கு வந்து லைட் ஏரியா, அதாவது நமக்கு வந்து பாஸ்வேர்டு கரெக்டு, ஓகே ஓப்பன் டோர் வந்து ஒன்று ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு காட்டும். பாருங்களேன், நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து ஸ்டிமுலேஷன் மெயினாக நம்ம ஸ்டிமுலேஷனுங்கிறனால ஆசிலேட்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். ஆனால் இதே ஹார்ட்வேர் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா கரெக்டாக இந்த ஆசிலேட்டருக்கெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு அவுட்புட்டு கரெக்டாக ஜென்ரேட் ஆகும். இங்கே வந்து பிக் 16 டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் ஃபைலில் வந்து நான் ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன் பிக் 16Fக்கு சிசிஎஸ் கம்பைலரில். ஸோ அதை நான் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன். ESIOT மினி ப்ராஜெக்ட் சிஎஸ்எஸ்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மெயினுங்கிறதுல தான் நான் வந்து என்னோடய ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து அங்கே வந்து 4 MHz கொடுத்துருக்கேன். நீங்களே இங்கே வந்து 4 MHzல யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப் டு பிக்கு வந்து நம்ம அப் டு 20 MHz வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே 4 MHz கிளாக் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்தாச்சு. ரன் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு வந்து கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 111ங்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக இங்கே ஜென்ரேட். இங்கே பாருங்களேன், நமக்கு வந்து 0 1 அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்குது இஃப் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து இப்போ கரெக்டாக கொடுத்து பார்க்கலாம். 1 2 3 4 ஓகேவாப்பா. சாரி 1 2 3 5 கொடுத்ததுனால எனக்கு வந்து இன்கரெக்ட்னு வந்துச்சு. அதே இப்போ நான் வந்து கரெக்டாக பண்ணி பார்க்கலாம். 1 2 3 பாஸ்வேர்டு இன்கரெக்ட். இப்போ வந்து நம்ம கரெக்ட் பாஸ்வேர்டு கொடுத்து பார்க்கலாம். 2 3 4 பாஸ்வேர்டு கரெக்ட். ஸோ அதனால் எனக்கு வந்து லைட் இருந்துச்சு, அதாவது டோர் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதே நீங்கள் வந்து பாருங்கள் 1 1 1 1 1 1 1 அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இன்கரெக்ட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எது டோர் ஓப்பன் ஆகாது. அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.